கோலிவுட்ல அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். மேலும் அதிக பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்ததும் இவர் தான். ஆனால் கடைசியாக அவர் நடிப்பில் வெளியான அண்ணாத்த படம் கலவையான விமர்சனங்கள் பெற்றதுனால அவருடைய சம்பளம் குறைந்து கொண்டே வருது. அவ்வாறு ரஜினியோட கடைசி 5 படங்கள் வாங்கிய சம்பளங்களோட விவரங்களை தற்போது பார்க்கலாம் வாங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைக் போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா பேட்டை. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரஜினி, விஜய் சேதுபதி மற்றும் பலர் நடிப்பில் 2019 வெளியான திரைப்படம் தான் பேட்டை. இந்த படம் விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்திற்காக ரஜினி 110 கோடி சம்பளமாக பெற்றிருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்த படம் பார்த்தீங்கன்னா தர்பார். ER முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினி, நயன்தாரா மற்றும் பலர் நடிப்பில் வெளியான திரைப்படம் தர்பார். இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திரைக்கதை பலவீனமாக இருந்ததுனால விமர்சனங்கள் ரொம்பவே மோசமாக இருந்தது. மேலும் தர்பார் படத்துக்கு GSTயை தவிர 100 கோடி சம்பளமாக ரஜினி பெற்றிருக்கார். அடுத்த திரைப்படம் அண்ணாத்த. சிறுத்தை சிவா இயக்கத்தில் ரஜினி, கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா மற்றும் பல பிரபலங்கள் நடித்திருந்த திரைப்படம் அண்ணாத்த. ரஜினி ரசிகர்களுக்காக மட்டும் இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றது. ஆனால் அண்ணாத்த படம் மோசமான விமர்சனங்களை பெற்றிருந்தது. இந்த படத்திற்காக ரஜினி 100 கோடி சம்பளமாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தில் நடித்தார். தொடர்ந்து விமர்சன ரீதியாக தோல்வியை சந்தித்த நம்ம ரஜினிகாந்துக்கு இந்த ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா புது உத்வேகத்தை கொடுத்து அடுத்தடுத்து படங்களில் பயணிக்க தொடங்கினார். நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் திரைப்படம் ஜெயிலரா. இந்த படத்தில் அனிருத் இசையமைச்சார். ரஜினி நடிப்பில் கடைசியாக வெளியான அண்ணாத்த படம் சரியாக போகவில்லை என்பதனால இந்த படத்துக்காக 80 கோடி தான் சம்பளமாக வாங்கினார். அதுக்கப்புறம் ஷேர்ஸோடு சேர்த்து பல கோடிகள் ரஜினிக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்தில் சின்ன கேமியோ ரோலில் பண்ணியிருக்காரு. அதுக்கு 35 கோடி வாங்கன்னு தான் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்பளமாக 180 கோடி கிட்ட வாங்க போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னுமே தெரிய வரல. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக கருத்துள்ள படமாக எடுத்துகிட்டு வராங்க. இதை தவிர சூப்பர் ஸ்டார் வேறு எந்த படத்துக்கு அதிக சம்பளம் வாங்கியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் போகிற வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.